நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். நெருக்கடியான நேரங்களில், கைவிடப்படுகிற நேரங்களில், பலவீனத்தின் நேரங்களில் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அபயமிடும் பொழுது நம்முடைய செபத்தை அவர் கேட்டு நமக்கு இறங்குகிறார். சங்கீதம் 34 நாம் இந்த நாளிலே தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். அதிலிருந்து சில வாக்கியங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அகப்பட்ட தாவீது ராஜாவை கர்த்தர் எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்று அந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே காத்தின் ராஜாவாகி அபிமலேக் என்கிற ஆகீஸ் என்ற ஒரு ராஜாவை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ராஜாவுக்கு தாவீதின் மேல் பொறாமை இருந்தது. எப்படியாவது தாவீதை பிடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அதே நேரத்துல தாவீதனுடைய ராஜாவாகிய சவுலுக்கும் தாவீது பயந்து காணப்பட்டான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்ற ஒரு பாட்டு நிமித்தமாக எப்படியாவது தாவீதை நாம் கொண்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் தன்னுடைய மகனாகிய சாலமனுக்கு தன்னுடைய மகனாகிய யோனத்தானுக்கு ஆட்சி உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைத்து தாவீதுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வந்தார். தாவீதுக்கு ஆகீசனிடத்துல போன ஆபத்து இருக்குன்னு தெரியாது. சவுலுக்கு தப்பி பிழைக்கும்படியாக ஆகீசனிடத்திலே வருகிறார், காத்தின் ராஜாவினிடத்திலே வருகிறார். அப்பொழுது காத்தின் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது, சவுல் தேடிக்கொண்டிருக்கிற தாவீது இப்பொழுது நம்ம கஸ்டடியில இருக்கிறார். உடனே ஆகீஸுக்கு ரொம்ப சந்தோஷம், தாவீதை இங்கே நாம முடிச்சிடலாம். இது தாவீதுக்கு தெரிய வந்த உடனே தாவீது உடனே வேஷம் மாறி ஒரு பைத்தியக்கார சேஷ்டை பண்ணி பைத்தியக்காரன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். நொங்கு நுரையும் தள்ளி ஒரு மாதிரி எல்லாம் அவன் அசிங்கமா பைத்தியக்கார சேஷ்டை எல்லாம் பண்ணதுனால அந்த ராஜா சொல்றான், ஏப்பா தாவீதை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த பைத்தியக்காரனை பிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறியே. அப்போ அவங்க எல்லாம் சொல்றான், ஐயா அவன் தாவீதா தான் இருந்தான், ஆனா இப்போ இவன் பைத்தியக்காரனா இருக்கிறான், என்னன்னு தெரியலையே. பிறகு அந்த ஆகிய ராஜா இந்த தாவீதை அங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. தாவீது வெளியே வந்து ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறான். அதுதான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்துல தாவீது சொல்லக்கூடிய அந்த ஜெபம் சார்ந்து சொல்லக்கூடிய சில வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்ன அழகா சொல்ற பாருங்க, நான் பயந்து செத்து கொண்டிருந்தேன், இந்த பயத்துக்கு என்ன ஆண்டவர் நீங்களாக்கி விட்டார் என்று ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, 6ஆம் வசனத்தை பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா இடுக்கண்கள் எப்படிப்பட்ட தாவீதுக்கு சவுலினிடத்திலும் நெருக்கடி உண்டானது, அடைக்கலம் தேடி போன இடத்திலையும் ஆபத்து உண்டானது. இப்படிப்பட்ட எல்லா நெருக்கடிகளிலும் கர்த்தர் என்னை விடுவித்து என்னை பாதுகாத்து கொண்டார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் என்கிற வாக்கியத்தையும் அவர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தை தாவீது இந்த இடத்துல எழுதுவதற்கு காரணம், பழைய ஏற்பாட்டின் காலங்களில தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 தேவ மனிதர்களை நேபுகாத்நேச்சார் நிறுத்திய சிலையை வணங்கவில்லை என்பதற்காக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த நெருப்புக்குள்ளே அவர்களை சுற்றிலும் பரலோகத்தின் நெருப்பை தேவன் வைத்து, இந்த பூலோகத்தின் நெருப்பு இந்த பரலோகத்தின் நெருப்பை தாண்டி உள்ளே போய் இந்த 3 பேரையும் பட்சித்து விடாதபடிக்கு பாதுகாத்தது. அது மட்டுமல்ல, தேவதூதன் அவர்களோடு கூட அந்த நெருப்பிலே உலாவினான் என்று அந்த 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் அவர்கள் காக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி
விடுவிக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். சங்கீதம் 91, 11, 12 கூட நாம வாசிக்கிறோம். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி அந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாய் தாவீது சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்து பாருங்க 15ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 34, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இப்படி ஆண்டவர் தமக்கு பயந்து தமக்கு கீழ்ப்படிந்து தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகையினால்தான் தாவீது சங்கீதம் 34:8 சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தீங்கல்ல, அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருங்க, அதை விட்டு விடாதீங்க, கடைசி வரையிலும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் நில்லுங்க என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சில ஆலோசனைகளை கூட நமக்கு சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலிருந்து பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று ஒரு வாக்குறுதி, ஒரு ஆலோசனையையும் நமக்காக இந்த தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வேதனையான நேரங்களில், இடறி போகிற நேரங்களில் பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். அவருடைய தூதன் வந்து நம்மை காப்பாற்றுவான். யோசுவாவுக்கு கூட எரிகோவை பிடிக்க போகும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை உருவின பட்டயத்தோடே அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி கிதியோனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தூதன் அவர்களோடு இருந்து பாதுகாத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் போக்கிலும் வரத்திலும் நம்மையும் பாதுகாக்க வல்லவர். ஒரு தடவை நான் கீழே விழுந்து விட்டேன். கீழே விழுந்து என் தலை உடைந்து கோமா நிலையில இருக்கும் பொழுது அப்படியே கிடக்கிறேன். ஒரு 2 வெண்கரங்கள் வந்து என்னுடைய 2 கை தோப்பியத்தையும் பிடித்து தூக்கி சுவரிலே சாய்ச்சி உட்கார வைத்தது. கொஞ்ச நேரத்துல நினைவு வந்தது. ஒருவேளை அன்னைக்கு கீழே விழுந்த இல்லை நினைவு வராமல் போயிருக்குமானால் அன்றைக்கு நான் மரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய தூதனுடைய கரங்கள் வந்து என்னை தூக்கி எடுத்து சுவரிலே சாய்ச்சி உட்கார வைத்ததை நான் என் மனக்கண்களிலே நான் உணர்ந்தேன். உங்களுக்கும் அதே போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுடைய எல்லா இடுக்கண்களிலும் உங்களை பாதுகாப்பார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திர. தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பிறந்த இடத்திலையும் கஷ்டம், அவன் புகுந்த இடத்திலையும் கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை பாதுகாத்து அந்த இடத்திலிருந்து ஆகீசனிடத்திலிருந்து தப்பி பிழைத்து ஆண்டவரே ஸ்தோத்திர பாதுகாப்பான இடத்துக்கு போனான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கும் அதே மாதிரி தப்பி செல்லும் வழியை தேவன் எங்களுக்கு போதித்து காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரலோக தந்தையே, ஆமென். God bless you.